நினைவு நாள் இருவரும் விழாவை முன்னிட்டு அங்கனூர் தொல்காப்பியன் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பெற்று நடைபெற்று முடிந்திருக்கிற கட்டணமில்லா கண் சிகிச்சை முகாம், சித்த மருத்துவ முகாம், பள்ளி மாணவர்களுக்கு முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் என நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவில் பங்கேற்று பயனடைந்துள்ள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தம்பி ஆசிரியர் சேது அவர்களே, இந்த மண்ணின் மைந்தரும் அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான தம்பி அங்கனூர் சிவா அவர்களே, கவிஞர் இளமாறன் அவர்களே, அன்பானந்தம் அவர்களே, கதிரேசன் அவர்களே, ரத்தினவேல் அவர்களே, வேப்பூர் கலையரசன் அவர்களே மற்றும் ஆண்டுதோறும் இந்த விழாவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற, நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த முன்னணி தோழர்களே, மூத்த முன்னோடிகளே, சித்த மருத்துவ குழுவை வெற்றிகரமாக ஆண்டுதோறும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் தாமரை சேகர் அவர்களே, அவரோடு வருகை தந்து இந்த மருத்துவ முகாமை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்திருக்கிற சித்த மருத்துவர்களே, புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையிலிருந்து ஆண்டுதோறும் மருத்துவர்களை அழைத்து வந்து சிறப்பு முகாமை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் திருவேங்கடம் அவர்களே, அவரோடு வருகை தந்த சித்த மருத்துவ அரவிந்த் கண் மருத்துவ மனையை சார்ந்த மருத்துவர்களே மற்றும் தம்பி மருத்துவர் முகுந்தன் அவர்களே, செவிலியர் பயிற்சி கல்லூரியிலிருந்து வருகை தந்த தன்னார்வ தொண்டர்களே, அன்பு மாணவிகளே, அங்கனூர், குழுமூர், ரத்தனூர், சன்னாசிநல்லூர் உள்ளிட்ட 6 பள்ளிகளை சார்ந்த முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்களே, அங்கனூர் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் அவர்களே, அவரது தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, வருகையிலிருந்து இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து விடைபெற்று சென்றிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, வன்னி அரசு அவர்களே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற கட்சியின் முன்னோடிகளே, மூத்த பொறுப்பாளர்களே, இந்த கிராமத்தை சார்ந்த நாட்டாமைகள் திரு செல்லப்பிள்ளை அவர்களே, திரு முருகேசன் பிள்ளை அவர்களே, திரு குஞ்சு படையாட்சி அவர்களே,
மற்றும் வழக்கம் போல ஜூலை 15ஆம் தேதி அங்கனூருக்கு செல்ல வேண்டும் என்கிற இந்த கடமை உணர்வோடு நான் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஓடோடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருட வேண்டுகிறேன். இதற்கு பிறகு நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் காலையில் பங்கேற்க வேண்டியது. மாலை 4 மணிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். இங்கே மணி 6 ஆகிவிட்டது. ஆகவே பெயர்களை தனித்தனியே விழித்திட ஆசை, நேரம் இல்லை. பொறுத்தருட வேண்டுகிறேன். வழக்கமாக காலையில் 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். இந்த ஆண்டு நான் 4 மணிக்கு 4:30 மணிக்குத்தான் இங்கு வர நேர்ந்தது. காரணம், இன்றைக்கு சிதம்பரம் நகரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது. நேற்று பகல் முழுவதும் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நள்ளிரவுக்கு மேல், சொல்லப்போனால் விடியற் காலை 2:30 மணிக்கு போய் படுத்து அதிகாலை எழுந்து காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்த நிகழ்ச்சியிலிருந்து தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள். அங்கேயே மணி 1 மணி ஆகிவிட்டது. வழியிலே தோழர்கள் ஆங்காங்கே வரவேற்பு என்கிற பெயரால் வழிமறித்து நிறுத்தினார்கள். விருத்தாசலம் நகரத்திலே அன்னதான நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று பிடித்து இழுத்துக் கொண்டு போனார்கள். அதையெல்லாம் தவிர்க்க முடியவில்லை. திட்டக்குடியிலே வழக்கம் போல பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தோம். பின்னர் தந்தை தொல்காப்பியன் அவர்கள் அடக்கம் செய்த இடத்திலே போய் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கே வந்து சேர 4:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. என்றாலும் கூட மருத்துவர்கள், பயனாளர்கள் அனைவரும் பொறுமை காத்து இங்கே இன்னும் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியிலே பார்வை குறை உள்ளவர்களை கண்டறிந்து தேவைப்பட்டால் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வது என்கிற அடிப்படையில் ஏறத்தாழ இந்த 15 ஆண்டுகளில் ஓரிரு ஆண்டுகளை தவிர எல்லா ஆண்டுகளிலும் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். ஓராண்டும் குறைந்தது 50-60 பேரிலிருந்து 100 பேர் வரையில் புதுச்சேரி அரவிந்த் மருத்துவமனைக்கு கண் மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்களுக்கு கண் புரை நோய் அறுவை சிகிச்சை செய்து கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு கண்ணாடியையும் வழங்கி வருகிற ஒன்றை தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒரு ஆண்டுக்கு குறைந்தது 50-60 பேர், அதிகபட்சம் 100 பேர். இந்த ஆண்டு 98 பேருக்கு கேட்ராக்ட் புரை நோய் மருத்துவ சிகிச்சைக்காக இப்போது பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அந்த கண்ணாடிக்கு தொல்காப்பியர் அறக்கட்டளையின் சார்பிலே பணம் செலுத்தி விடுவோம். அது குறைந்தது 2 லட்சம் என்கிற அளவிலே அவ்வளவு பேருக்குமான கண்ணாடி, அதற்கான செலவை இந்த அறக்கட்டளை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு பள்ளியிலே 3 மாணவர்கள் முதல் 2, 3 என்று தேர்வு செய்து முதல் இடத்தை பிடித்த மாணவருக்கு 1500 ரூபாய் மதிப்பில் ஒரு பிரீஃப் கேஸ், ஒரு சான்றிதழ், 3000 ரூபாய் முதல் மாணவர், 2000 ரூபாய் பணமும் தொகையாகவும் வழங்கப்படுகிறது.
இரண்டாம் இடத்தில் வருகிற மாணவருக்கு 1500 ரூபாய் ஒரு பிரீஃப் கேஸ், மூன்றாம் இடத்தில் வருகிறவர்களுக்கு 1000 ரூபாய் ஒரு பிரீஃப் கேஸ் சான்றிதழ். இப்படி இந்த ஆண்டு 27 மாணவர்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக நமது கட்சியின் இந்த அரியலூர் மாவட்ட நிர்வாகம், முன்னணி தோழர்கள் அவரவர் சொந்த செலவை செய்து இந்த பந்தல், ஒளிபெருக்கி, நாற்காலி, உணவு, தந்தையின் சமாதி கட்டவில்லை, இன்னும் தரையாகத்தான் கிடக்கிறது. ஆனால் அதை மலர்களால் ஜோடித்து சமாதியை போல் ஏற்பாடு செய்கிற செலவு ஆகியவற்றை கட்சியின் முன்னோடிகள் ஏற்று செய்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, பிரியாணி உணவு கட்சியின் முன்னணி தோழர்கள் தம்பி வன்னியரசு, தகடூர் தமிழ்ச்செல்வன் அவரோடு இருக்கிற தோழர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். தொடக்கத்தில் நான் அதை தனியே செய்து கொண்டிருந்தேன். அதை என்னால் சமாளிக்க இயலவில்லை. பிறகு நிறுத்திவிடலாம் என்று எண்ணி 1 ஆண்டோ 2 ஆண்டோ நான் நிறுத்தியும் விட்டேன். செய்ய முடியவில்லை. கொரோனா நேரத்தில் ஒரே ஒரு ஆண்டு, 15 ஆண்டுகள் அப்பா இறந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அக்கா கொரோனா நேரத்தில் இறந்தார். இன்னும் அந்த நினைவிடத்தில் ஒரு சமாதியை எழுப்ப முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த உதவிகளை, குறிப்பாக மருத்துவ முகாம், பள்ளி மாணவர்களுக்கான உதவி என்கிற இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். சித்த மருத்துவ முகாமுக்கு ஆகிற செலவை மருத்துவர் சேகர் அவர்களும் ஜெரோம் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு மொத்தம் 415 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். அதில் 49 பேருக்கு சர்க்கரை நோய் இருப்பதை கண்டறிந்து அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகவலுக்காக, இல்லை என்றால் இதை விரிவாக என்னால் செய்ய முடியாது. தோழர்கள் எல்லோரும் ஒத்துழைக்கிற காரணத்தினால் இதனை ஆண்டுதோறும் நாம் செய்து வருகிறோம். ஆண்டுதோறும் இந்த பள்ளி வளாகத்தையும் அவருக்கு கொடுத்து உதவுகிற பள்ளி நிர்வாகத்திற்கு, தலைமை ஆசிரியருக்கு, அவரோடு ஒத்துழைக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு ஆர்த்தோ மருத்துவர், கைகால் மூட்டு எலும்பு மருத்துவர் அவரே முன்வந்து உதவி செய்திருக்கிறார். மருந்தும் அவருடைய செலவில் கொண்டு வந்து இந்த மருத்துவ முகாமிலே செலவு செய்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லெபக்குடிக்காட்டை சார்ந்த மருத்துவர் முகுந்தன், பார்மசிஸ்ட் சதக் அவர்களுக்கும், முகுந்தன், சதக் ஆகியோருக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன். அருமை தோழர்களே, பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அதனை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், அது மிக முக்கியம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உயர்நிலை பள்ளியை கட்டுவதற்கு ஒரு வளாகம் தேவை என்றவுடன் அப்பா பெயரிலான கல்வி அறக்கட்டளையின் சார்பில் இந்த 4.5 ஏக்கர் நிலத்தை பள்ளிக்காக நான் வாங்கி கொடையளிக்க ஒரு வாய்ப்பு அமைந்தது. அதே போல மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மருத்துவமனை, அதுவும் தொல்காப்பியன் கல்வி அறக்கட்டளையின் சார்பிலே 2.5 ஏக்கர் நிலம் வாங்கி
நாம் அரசுக்காக ஒப்படைத்தோம். தனிப்பட்ட முறையிலே இந்த ஊரில் என்னுடைய தந்தைக்கோ அல்லது அவருடைய பிள்ளைகளான எங்களுக்கோ ஒரு சென்ட் நிலம் கிடையாது, இதுவரையில் இல்லை. அப்படி நிலம் வாங்குவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் கல்வி மேம்பட வேண்டும் என்பதற்காக உயர்நிலைப்பள்ளி வர வேண்டுமானால் 5 ஏக்கர் நிலம் இருந்தால்தான் அது உறுதிப்படும் என்றவுடன் உடனடியாக நான் இந்த இடத்தை 4.5 ஏக்கர் நிலத்தை வாங்கி அரசுக்கு ஒப்படைத்தோம். உடனே இந்த உயர்நிலைப்பள்ளி நமக்கு உறுதியானது. இன்றைக்கு இந்த பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் 500க்கு 460, 470 என்ற அளவிலே மதிப்பெண்களை பெறுகிறார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளும் மிக சிறப்பாக படிக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் 600க்கு 540, 550, 560 வரையிலும் எடுத்திருக்கிறார்கள். 40 மார்க் தான் கம்மி. நாங்கள் படிக்கிற காலத்தில் எவ்வளவு சிறப்பாக எழுதினாலும் 10க்கு 6 மார்க் மேல் போட மாட்டார்கள். 6 மதிப்பெண்ணுக்கு மேல் போட மாட்டாங்க. 6, 7 மார்க் தான் கிடைக்கும். மேத்தமெட்டிக்ஸ் கணக்கில் மட்டும்தான் சில பேர் 100க்கு 100 வாங்குவாங்க அல்லது 100க்கு 90 வாங்குவாங்க. இங்கிலீஷ் தமிழ்லாம் 80க்கு மேல பெரும்பாலும் யாரும் வாங்குறது கிடையாது, ரொம்ப ரேர். சயின்ஸ்லாம் 60, 50 இப்படிதான் எடுப்போம். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் 4 பாடத்துல சென்டம் 100க்கு 100, 600க்கு 560, 570 வரைக்கும் எடுக்கிறாங்க. நாளுக்கு நாள் கல்வி வளர்ச்சி என்பது பிரமிக்கத்தக்க வகையிலே இருக்கிறது. நன்றாக படிக்க வேண்டும். படித்தால் சொந்த காலில் நாம் நிற்க முடியும். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன், ஒருவேளை நான் படிக்காமல் போயிருந்தால் இந்த ஊரில் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் என்று எண்ணி பார்க்கிறேன். 13 வயசுக்கு மேல இந்த ஊர்ல என்னால தங்க முடியல. 8ஆம் வகுப்பு படிச்சு நான் வெளியே போனோம் தான். எனக்கே இந்த ஊருக்கும் ராசி இல்லாம போயிருச்சு. இங்க தங்க முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல. 9ஆவதுல இருந்து ஹாஸ்டல், 10, 11 திட்டக்குடி விடுதியிலே படித்தேன். லீவ், கோடை லீவ்ல தான் வந்துட்டு போவோம். பியூசி விருத்தாசலத்தில் படித்தேன், கோடை லீவ்ல இங்க இருந்தேன். அப்புறம் ஹாஸ்டல். அதன் பிறகு சென்னைக்கு போனோம் 79ல இருந்து. அங்கனூரே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, எந்த தொடர்புமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதோ ஒரு விருந்தாடி மாதிரி வந்துட்டு போகக்கூடிய நிலை தான் இருக்கிறது. வந்தா கூட அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க முடியறதில்லை. ஏன் இங்க வந்த நீ ஓடுங்கிற மாதிரி நம்ம தம்பிக்கு போல வந்து சேர்ந்துருவாங்க, கூட்டம் கூடிடுவாங்க. உன்னை யார் இங்க வர சொன்னது, கிளம்பு கிளம்பு கிளம்புங்கிற மாதிரி. வீட்டில் நான் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அம்மாவிட்ட ஃப்ரீயா பேச முடியாது. மேடையில் நிற்கிற மாதிரி வீட்டுக்குள்ள நிற்பாங்க, 10 பேர் நிற்கிற இடத்துல 100 பேர் நிற்கிறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே நான் ஊருக்கு வர்றதில்லை. யாரையும் சொந்த பந்தங்களை கூட பார்க்க முடியறதில்லை. இது நான் பிறந்த நேரம் பாங்க. இந்த ஊருக்கு எனக்கு ராசி இல்லை. ஆனாலும் நான் ஊரை மேம்படுத்த வேண்டும், ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் மேம்பட வேண்டும், இந்த கிராமம் கடந்த காலத்திலிருந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எப்போதும் யோசிப்பதுண்டு. என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று எண்ணுவதுண்டு. 15 நாட்களுக்கு முன்னர் கலெக்டரை போய் பார்த்து எங்கள் ஊரை வந்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரே மாவட்டமா பெரம்பலூரா இருந்தப்ப போய் அனில் மேஷ்ராம் ஐஏஎஸ் அவர்களை பார்த்து சொன்னேன். உடனே ஊரை வந்து பார்த்தார். என்னுடைய வீடு, எங்க அப்பா அம்மா தங்கியிருந்த ஒரு கூரை குடிசை. அவர் பார்த்துட்டு கோவப்பட்டார். நீங்க ஒரு இயக்கத்துடைய தலைவர்னு சொல்றீங்க, உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க கூடாதான்னு. இடம் இல்லைங்க, என்ன அவ்வளவுதான், இந்த குடிசை இருந்த இடம் தான், வேற இடம் கிடையாது. அப்புறம் தான் அந்த ராமசாமிக்கு எதிர்ப்புறத்தில் இன்னைக்கு கட்டியிருக்க வீடு இருக்கிறது அவருடைய இடம் தான். அந்த இடத்த விலைக்கு தரேன்னாரு. விலைக்கு வாங்கி அவசர அவசரமா அதை வீடு கட்டினா ஒரு நாள் கூட அந்த வீட்டில் என்னால் தங்க முடியல. எங்க அப்பா கொஞ்ச நாள் படுத்திருந்தார், அம்மாவும் சரியா தங்க முடியாத நிலை.
இன்றைக்கு 63 வயது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக நான் வெளியூரிலேயே அங்கனூருக்கு அப்பால் சென்னையில எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு ஊர், ஒரு இரவு ஒரு மாவட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்ப கூட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வழியில எத்தனை இடத்துல இழுத்து போவாங்கன்னு எனக்கு தெரியாது. இரவு நான் மாமல்லபுரம் போய் நாளை காலையில கல்யாணத்துக்காக அலைஞ்சி முதுகெலும்பு தேஞ்சு போச்சு. இங்க கல்யாணம், அங்க கல்யாணம், அங்க கல்யாணம், காது குத்து, மஞ்சள் நீராட்டு விழா. எங்கே சுற்றினாலும், எத்தனை மாநிலங்கள் போனாலும், எத்தனை நாடுகள் போனாலும், ஒவ்வொருவனுக்கும் அவன் பிறந்த ஊர் தான் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிவோம். நமக்கு அதான் மனசில் நிற்கும். மனசில் நிற்கும். அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தேன். 13 வயசு வரலும் இங்கே வாழ்ந்தேன். அதன் பிறகு என்னால் இந்த ஊர்ல வாழ முடியல. ஆனாலும் இந்த ஊர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று என்ன எனக்கு அனில் மேஷ்ராம் அழைச்சிட்டு வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்து, அதுக்கு பிறகு காளிங்கராயநல்லூரையும் அங்கனூரையும் இணைக்கிற பாலம் கட்டப்பட்டது. அப்பதான் நான் சொன்னேன், நாங்கெல்லாம் இப்படிதான் நடந்து போறோம், தண்ணியில இறங்கி போறோம், ஒரு பாலம் கூட இல்லை. அவர் எடுத்த முயற்சி தான் இந்த பாலம் வந்தது. அதுக்கு பிறகுதான் பல சாலைகள் உருவாகின. அதே போல அண்மையிலே அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து சொன்னேன். வந்து 3 மணி நேரம் சுற்றி பார்த்து இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறார். அதனால்தான் இங்க செல்லப்பிள்ளை மேடையிலே வந்து நம்ம ஊர் கோரிக்கைகள் பலவற்றை நிறைவேற்றுவதற்கு துணையாக இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி என்று சொன்னார். அருமை தோழர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிறந்த ஊருக்கு உங்களால் ஆனதை செய்ய வேண்டும். உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஊரை மேம்படுத்துவதற்கு, உங்கள் ஊரில் இருக்கிற உற்றார் உறவினர்களுக்கு பல வகையில் என்னென்ன வகையில் எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் அழைச்சி போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறது கூட பெரிய உதவிதான். இந்த ஊர்ல நீ இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு வழிகாட்டுறது ஒரு பெரிய உதவி. அதுக்கப்புறம் அவன் மேலுக்கு வந்துடுவான், அவன் 100 பேருக்கு வழிகாட்டுவான். உங்களுக்கு இருக்கிற அறிமுகத்தை அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு இருக்க செல்வாக்கை உள்ளூரிலே இருக்கிறவர்கள் வளர்வதற்கு பயன்படுத்த வேண்டும். எப்படியாவது ஒவ்வொருவனையும் பல்கலைக்கழகம் வரையில் அனுப்பிவிட வேண்டும். அவன் போய் படிக்கணும். யூனிவர்சிட்டிக்கு போய் நான் ஏதாவது ஒரு காலேஜில் போய் படிக்கணும். கல்வியால் மேம்பட்டவர்களை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. 8வது படிச்சுட்டான் போதும், எங்கேயும் அனுப்பாதீங்க. நாங்க எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வாக்குவாதம் ஆச்சு. இவரை கொண்டு போய் கிட்டக்குள்ள சேர்க்கணும்னே, எதுக்கு 2 ஆத்த கடந்து பிள்ளைய அனுப்புறீ? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், அவன் இங்கேயே இருக்கட்டும். 2 ஆறுன்னா சின்ன ஆறு, பெரிய ஆறு கடந்து போனா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருங்கிற பயம் அவங்களுக்கு. அனுப்பக்கூடாது. நாங்க எங்க அம்மா சும்மா போயிட்டு ஒரு எஸ்எஸ்எல்சி வரலையாவது படிக்கட்டும் அப்படின்னு என்ன அனுப்பிச்சு வச்சார். ஒருவேளை அம்மா சொன்னபடி இருந்திருந்தா நான் 8வது பாஸ் பண்ணிட்டு இந்த ஊருக்குள்ளே அப்பா அம்மா செஞ்ச வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அதுக்கு வெளி உலகம் தெரிஞ்சிருக்காரு. இன்றைக்கு நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்திருக்கிற மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசியலையே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மாபெரும் பணியை முன்னெடுத்து செய்கிற ஒருவனாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த நம்பிக்கையை வளர்த்தது நான் கற்ற கல்விதான். எனக்கு இந்த தலை நிமிர்வை தந்தது நான் கற்ற கல்விதான். என்னாலும் சாதிக்க முடியும் என்கிற உணர்வை, இந்த ஊக்கத்தை தந்தது நான் கற்ற கல்விதான். இன்றைக்கு முதலமைச்சரோடு
மற்ற அமைச்சர்களோடு, பிரதமரோடு, மத்திய அமைச்சர்களோடு, உயர் அதிகாரிகளோடு அறிமுகம் கிடைக்கிறது. அவர்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இதையெல்லாம் இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த முடிகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? கல்விதான் காரணம். கல்வி ஒன்றுதான் காரணம். கல்வி மட்டுமே காரணம். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த இந்த கல்வி வளர்ச்சி நாளில் உங்கள் அனைவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வையுங்கள், படிக்க வையுங்கள், படிக்க வையுங்கள் என்று சொல்லி இந்த மருத்துவ முகாமிலே பங்கேற்ற சித்த மருத்துவர்களுக்கும், அரவிந்த் கண் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்களுக்கும், தம்பி முகுந்தன் சதக் உள்ளிட்ட அனைவருக்கும், திருவேங்கடம் அவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், இதனை ஒருங்கிணைத்த இயக்கத்தின் முன்னோடிகளுக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.